ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ ஸ்மைலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா மெக்டானல்ட்ஸ் அந்த மாதிரி கடையில் தான் நம்ம வாங்கி சாப்பிட்டு பார்த்துருப்போம். இந்த பொட்டேட்டோ ஸ்மைலி பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த பொட்டேட்டோ ஸ்மைலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ ஸ்மைலி பண்ணுறதுக்கு நான் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதில் எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா தொளிச்சுக்கோங்க முதல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தொளிச்சாச்சு. இதை ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது துருவி எடுத்துக்கோங்க. நல்லா மாவு மாதிரி வரணும். இப்போ துருவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லா உருளைக்கிழங்கும் நல்லா துருவி எடுத்தாச்சு. இது தண்ணி லைட்டாக வடித்து எடுத்துக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்மைலி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறையா அது வெளியே விடும். அதனால் தண்ணியெல்லாம் லைட்டாக ஒரு சீஸ் கிளாத்தில் போட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸு. நான் பிரெட் க்ரம்ஸை ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். அதாவது ப்ரெட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து அரைச்சிக்கோங்க. பெப்பர் அதுக்கு பதிலாக நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள். அப்படி இல்லை நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கலன்னா கூட பரவாயில்ல. இது காரத்துக்கு தான். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றி நம்ம நீளமாக தேய்ச்சிக்கலாம். வாங்க, நம்ம பானிபூரிக்கு எப்படி எல்லா மாவையும் ஒன்றா போட்டு நல்லா அகலமாக ஃபுல்லாக தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ ஒரு மூடியோ ஒரு அச்சை வச்சு இப்படி ரவுண்ட் ஷேப்பு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நம்ம கண்ணு வரையில் ஆரம்பிச்சிடலாம். கண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். நான் ஸ்ட்ரா வச்சு 2 ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டதுக்கப்புறமா ஸ்பூனில் ஒரு வாய் மாதிரி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்மைலி பண்ணியாச்சு. இது நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்மைலி பண்ணியாச்சு. இப்போ வறுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஸ்மைலி இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா கோல்டன் கலர் எடுத்துருங்க. அதுக்கு மேலே விடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மைலியில் லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது. அப்படின்னா அது வேக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம எல்லா ஸ்மைலியும் வறுத்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சுவையான பொட்டேட்டோ ஸ்மைலி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுன்னு சாஃப்டாக இருக்குது. ஸ்மைலி ஷேப்பும் பார்த்திங்கன்னா அழகாக வந்திருக்கு. இந்த ஸ்மைலி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.